எந்த ஒரு பிளானும் இல்லாமல் திடீர்னு பிளான் பண்ணி வந்துட்டு எதிரில் போகிறோம். வால்பாறை அப்புறம் அதிரிப்பள்ளி. வால்பாறை அதிரிப்பள்ளி வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மணி வந்து காலையில் 2 மணி. ஃபஸ்ட்டு கிளம்பி வந்து இப்போ பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து வால்பாறை வந்திருக்கோம். வால்பாறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 மணிக்கு கிளம்பணும். இப்போ வந்து ஒரு 7 மணி ஆகுது. இது ஆலியார் டேமா? ஆலியார் டேம் கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் மேலே போகல. ஆலியார் டேம் காசு கொடுக்காமே பின்னாடி வந்து பார்க்குறோம். ஏன்னா வந்து 9 மணிக்கு தான் அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. அதனால் வந்து நாங்கள் வந்து போகலை. ஏன்னா டைம் ஆகிரும், மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பேக் சைடில் வந்து இந்த டேம்னுடைய வியூ பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் ஜானி சீன்ஸ் வந்து அடுத்த படத்தில் வந்து நான் இறக்க போகிறேன். அங்கே போ மோஸ்ட்லி அந்த வாய்க்காலுக்கு போ. விழுந்துட மாட்டீங்கள? சரி அங்கே போ முஸ்லே. அங்கே போ, அங்கே தண்ணிக்கு போ. ஷூ நனைஞ்சாலும் பரவாயில்ல. நான் என்ன தடவை நினைச்சேன் அப்படியே அங்கே விழுந்துருவேன் நினைச்சேன். ஐயோ நாங்கள் விழுந்துருன்னு இருக்குதே. நனைஞ்சு பார்த்தா நான் தான் சொன்னல ஷூ நனைஞ்சா ஒன்றும் ஆகாதுன்னு. எங்கள் ஜானி சீன்ஸ் வந்து மேலே போட்டால் போஸ்ட் எடுக்கிறேன்னு அதுக்கு வந்து போக மாட்டேன். ஷூ நனைஞ்சு போயிருந்தா இந்த கல் பிடிங்கிட்டு ஒரு வழியாக இந்த ஆலியார் டேம்லேருந்து கொஞ்சம் வந்தோம். எல்லாம் சுற்றி பார்த்தா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. உள்ளே போகாதீங்கன்னு சொல்லி கேட்கல. உள்ளே தள்ளி விட்டாலும் ஷூவில் நனைஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்து வைல்டு கிராஃப்ட்லேருந்து இந்த ஷூ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஷூ வந்து வேணும்னா உங்களுக்கு அது இந்த பையிங் லிங்க் வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், வாங்கிக்கோங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ட்ரக்கிங் ஷூ. நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இதை எடுத்தேன். வைல்டு கிராஃப்ட் இது பாருங்கள். நம்மளால் இது வந்து உருட்டுங்கிறான் ஜானி சின்ஸு. உங்களுடைய ஷூ இந்த மாதிரி எங்கேயா தண்ணியில் போய் இந்த ஜானி சின்ஸோட போய் நனைஞ்சு போயிருந்தா இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்டில் வச்சு முறுக்குனிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுங்க. அது மாதிரி காஞ்சி போயிடும். இப்போ நாங்கள் டைம் இல்லைங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே ஆங்கில் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல, இதில் தான் எங்கேயாவது அதை கட்டி தொங்க விட்டுட்டு காய வச்சுட்டு போக போகிறேன். அது வீல் அடிச்சுருந்தா பிடிச்சிட்டு போயிடும். வீல் அடிச்சுருந்தா என்ன ஆகும்? வீலில் மாட்டி சரி உருவெல்லாம் போகுதுல்ல. ஆமா அது ஃபுல்லாவே தொங்கி போயிருந்தேன். சந்தைக்கு போவது இன்ஜினுக்கு தான் போகும். பாருங்க 2.5 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கினா ஷூ கட்டி காய வைக்கிறதுக்கு தான் ஆகுது. அது இல்லை அடுத்தது என் ஷூ இந்த ஆங்கில, அந்த ஷூ அந்த ஆங்கில 3 ஷூ கட்டிக்கலாம் அங்கங்க. எல்லாம் 2 பக்கம் ஷூ கட்டிட்டோம். போலீஸ்காரன் பார்த்தானா என்ன நினைக்கிறான்னு தெரியல. சார் என் வண்டி சார் நான் காசு போட்டு வாங்கிருக்கேன். இப்போமா வால்பாறை வரணும் அப்படின்னா வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சின்னு போட்டிருக்கா. இங்கே வந்து செக் போஸ்ட்டில் வந்து நம்ம இது எடுக்கணும். இபாஸ் வந்து நவம்பர் மந்த்லேருந்து அமலுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு வந்து தெரியல. அதனால் நாங்கள் திரும்ப இபாஸ் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபாஸ் வேலிடி செக் பண்ணிடுவாங்க ஸ்கேனர் வச்சு. அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அடுத்தது வந்து வண்டிக்கும் தனி ஒரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு இங்கே வந்து அமௌண்ட் பே பண்ணணும். தலைக்கு 30 ரூபா, பைக்குக்கு வந்து ஒரு மாதிரி, அதே வந்து அட்வென்ச்சர் பைக்குக்கு ஒரு மாதிரி, 4 வீலருக்கு வந்து ஒரு மாதிரி. ஸோ அதையும் பார்த்து கரெக்டாக பண்ணிவிட்டு உள்ளே வந்து போகலாம். இவஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 4 பெரிய யானை, ஒரு குட்டி யானை வந்து அங்கே அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. இது வந்து ஜூம் பண்ணி தான் எடுக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. அதனால் பிறுப்பு தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். கூட மயிலெலாம் ஓடுது. இங்கே ஒரு மயில் வண்டியில் உட்காந்துருக்கு. என் பேரே மொசல் தான் எங்கள் ஸ்கூலில். ஏன் தெரியுமா? இவன் வந்து வேகமாக ஓடுவான். அதனால் இவன் பேர் முயலுன்னு வந்து பேர் வச்சாச்சு. அதாவது டூரிஸ்ட்க்கு வந்தால் என்ஜாய் மட்டும் பண்ணணும். ஸோ பாருங்கள் ஏனை வால்பாறையில் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு சீசனே இல்லாத டைமில் வந்து ஒருத்தன் நம்மளை ராவடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். அதான் அங்கே வந்து தலையை நட்டுட்டு இருக்கிறான். அது அவன் தான்.
இங்கே வந்து இன்னும் மேலே போகல ஆக்சுவலாக. ஹேர் பின் மெண்டில் வந்து ஒரு 8வது 10வது 12 நின்றுருக்கோம். அது 12 அங்கே போட்டிருக்கு. வியூ நல்லாயிருக்கு. இதே இன்னும் இந்த சீசன் டைமில் வந்தால் அப்படி க்ரீனிஷாக இருக்கிறது சூப்பராக இருக்கும். நம்ம காரில் வந்து இந்த கீழே பார்த்து டேமில் அங்கே கொடைக்கானல் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேம்லேயும் தண்ணி இல்லை. அந்தாண்ட வந்து ஒரே பனிமூட்டமாக இருக்கிறதுனால சரியான கிளியர் வியூ இல்லை. நாங்கள் அப்படியே மேலே போகிறோம். வெயில் வச்சதானே தெரியும். சொல்லியிருக்கிறேன் இவங்க பேச்சை கேட்டு இவனுக்கு தான் ஸ்டிக்கர் கூட பிடிக்கல பாருங்க உள்ள. இதை பாருங்க இவங்க பேச்சை கேட்டு இல்லைங்க சரி சீல் கேஸ் ஒட்டீர் கேஸ். இது வந்து புது ஷூ ஆக்சுவலாக. இதை வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறேன் இந்த ட்ரிப்புக்கு. லெதர் ஷூவில் இதை இவனுக்கு பேச்சு கேட்டு தண்ணிக்குள்ள ஆடி வந்து காயவே இல்லை. நான் அதுக்குள்ளே செப்பல் மாற்றிக்கிட்டேன். எப்படி வந்து இதை ஹீட் பண்ணி இப்போ இது பண்ணுற மாதிரிங்க. இப்படி தான் காய வைக்கிற ஷூவை. நான் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் மேலே அப்படி கட்டி தொங்க நான் காயில இந்த தான் காய வைக்கணும். இறக்கி தான் கட்டுறேன். வால்பாறை வந்துட்டோம். எங்கள் 3 பேர்த்துக்குமே எதுக்குடா வால்பாறை வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் போக போக தான் தெரியும். வெறும் இந்த மாதிரி குண்டு குண்டா மலை கரடு, இந்த டீ இலை, இந்த மரம், இந்த இயற்கை சத்தம் இதுதான். எப்பயும் இயற்கையை ரசிக்கிறவன் தான். இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த அட்வென்ச்சரை வந்து விரும்புகிறவங்க. இந்த ட்ரெக்கிங்கு, பெரிய பெரிய மலை ஏறி இறங்குறது, அப்படியே போய் ஏதோ ஆறு இருந்தால் குளிக்கிறது, அருவி இருந்தால் குளிக்கிறது, இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் அது எதுவுமே இங்கே எங்களுக்கு கிடைக்காதனால எதுக்கடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் இப்போ தான் சாப்பிட்டோம். 10:30 தான் சாப்பிட்டோம். ஒரு மரத்தடி நிலையில் வண்டி 2 நிறுத்திட்டு இப்படி மோரிக்கல்லில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாயாக அப்படியே உட்காந்துட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். யாராவது எங்கள் வீடியோ பார்க்குறீங்க வால்பாறையில் ஏதாவது ஹைடிங் பிளேஸ் அட்வென்ச்சராக இருக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம ஆள் சோப்ஸுக்கா போட்டிருக்காருல, இவர் தான் ட்ரிப்பு பிளான் ஆர்கனைசரு, பிளான் பண்ணவர். வால்பாறையில் வந்தால் இங்கே ஒரு பாறை வீட்டு நம்ம காட்டில் பார்க்குற பாறை தான் நிறையா இருக்குது. விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் தான் இந்த இன்ஸ்டாகிராமில் எதுக்கு தான் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்துட்டு வந்தால் இல்லை கிளைமேட்டு ஓகே, கிளைமேட்டு நம்ம ஏரியாவில் வந்து ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, டீ எஸ்டேட் இருக்குது, எல்லாம் பார்க்க முடியுது. நாங்கள் இதை நம்பி அங்கே பாரு அவன் பாருங்க எத்தச்சோட்டு பேக்க மாட்டிருக்கானு. அந்த பேக்கை கட்டிக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே பாருங்க இடுப்பு தெரிய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. ஐயோ அப்பா, இப்படிலாம் செலவு பண்ணிட்டு வந்தா இங்கே ஒன்றும் இல்லை. சரி காமி போனனால வேண்டாம். சரி எந்திரி போகலாம். எந்திரி. இப்போ வந்து சின்னக்கல்லாறு செக் போஸ்ட் தான் நிற்கிறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் வந்து அங்கே போய் பார்க்குறதுக்கு அனுமதி, மற்ற நாள் கிடையாது. நாங்கள் வந்தோம், எங்களை வந்து நாங்கள் வந்து திங்கக்கிழமை வந்திருக்கோம், எங்களை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அலோடாமா. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க. இவன் ஏன் இப்படி மண்டையை சொறிகிறான், அவன் ஏன் அப்படி தொண்டையை காய போட்டு இப்படி கண்ணத்தை கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கான்னா, வால்பாறைக்கு வந்து வெறுத்து போய் நாங்கள் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த இங்கே வந்து அப்பா சாமி ஒன்றுமே இல்லை. இது பேர் சின்னக்கல் ரிவர். இது ஒன்று தான் ஏதோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணலாம் வந்து நிறுத்தணும். அது வந்து தண்ணி அதிகமாக சொல்லி குளிக்க விடலாவீங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதுதான் நாங்கள் வந்து ஆமாம் சரி தமிழ்நாட்டு வேணாம்டா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே அளவுட இல்லை, இங்கே அளவுட இல்லை.
அதர் ஸ்டேட் போனா கூட விட்டுறானு கூட அப்பா வெறுத்து போயிட்டேன். செவன்த் ஹெவன் சொல்லி அவன் கிடையாது, செவன்த் நரகம். அப்படி ஏன்னா வந்தவனு இருக்குதுங்க. வீடியோ பாத்துருக்கீங்க, வந்துடாதீங்க. அவன் ஒருத்தர் சொல்றான், இங்க ஒருத்தர் சொல்றான். அந்த இன்ஸ்டாகிராம நம்பி வராதீங்க. நான் அப்படி நம்பி இன்ஸ்டாகிராம் என்ன தெரியும் பண்ணுவேன், அந்த டீச்செடியை கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும், இந்த தண்ணி கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும், இந்த ரோட்ல போற வண்டி கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும். கேப்சர் பண்ணி போட்டு உங்களை ஆசையை தூண்டி வால்பாறை வர வச்சிருவேன். இந்த தண்ணி வேகமா போகுதுன்னு சொல்லி இதை குளிக்க வேணாம். இங்க பாருங்க, இந்த தண்ணி வேகமா போகுதாமா, இதுல வந்து குளிக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் தடை பண்ணிட்டு போயிட்டாரு. நாங்க அங்க ஏதோ சின்ன கலர் அலோடு இல்ல, அங்க அலோடு இல்ல, அது வேற உங்க கூட போலாம்டா. அதான் திருப்பிட்டேனே. விடுவோனா நம்மள சரி கேளு. அப்புறம் வந்து சின்ன கலர் ரிவர் வந்து அலோடு. அப்புறம் ஒரு ஜோடி வருது. இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா சோலையார் அணைக்கிட்ட நிற்கிறோம். பெரிய டேமு, கிட்டத்தட்ட ஒரு நாங்களும் எங்கே இருந்து பார்த்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் அந்த வாய்க்கால். டேமாக இருந்தது வாய்க்கால் எச்சா இருக்கும். அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 கிலோமீட்டர் நீளுக்கு அந்த வாய்க்கால் தண்ணி வந்து சேர்றதுக்கான அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. தண்ணி மட்டும் வழியாக இருந்து வந்து ஊற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த அணை வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து தண்ணிக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சோலையார் அணை வால்பாறை இது வந்து அத்திரிப்பள்ளி ரூட்டில் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம அப்படி பார்த்துட்ருக்கோம். இது வந்து பிரிட்ஜு. என்னது என்னத்தை கட்டிகிட்டு இருந்தாங்க தெரியலையே, பார்க்கலையே. இதான் வண்டி நிற்கிது பாரு, அணைக்கு மேலே தான் கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்தாண்ட போகிறது ஏதோ அப்படியே ஆறு மாதிரி போகுதுங்க இங்கே. அப்பா தண்ணி மட்டும் வந்து பயங்கரமாக இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து அதிரிப்பள்ளி அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோ சாட்சியில் மட்டும் தான் வருது, இந்த ஏனை துரத்துட்டு வருது, கரணம் வைக்கிறதுனா. ஆனால் நாங்கள் மட்டும் நேரில் வந்து அந்த மசனக்குடி காடாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிரிப்பள்ளி காடாக இருக்கட்டும், வால்பாறையாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னன்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் அதிரிப்பள்ளி நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். இப்போ மணி வந்து 12 போகுது. அங்கே போய் நம்ம வந்து இனிமேல் என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதிரிப்பள்ளி காட்டு கேஸ்வா வாடா, கேஸ்வா முஸ்லே வாடா முஸ்லே. அதிரிப்பள்ளி காட்டுக்குள்ளே வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வால்பாறை தாண்டி கேரளா பார்டரில் என்ட்ரானது தான். சும்மா ஃபாரஸ்ட்டு பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்கள், சும்மா தண்ணி ஆறு பறிச்சுட்டு ஓடுது, வேறு லெவலில் இருக்குது. வா செம்மையாக இருக்குதுங்க. இந்த பாருங்களேன், அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் பிளேஸ்க்கு வந்துருக்குங்க. அப்பா சாமி பயங்கரமாக இருக்குது வியூ. அப்போ குளிக்க விட்டாங்கன்னா நல்லா போய் காலையிலேருந்து நாங்கள் அப்படி வண்டியில் காலையில் 2 மணிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். விட்டாங்கன்னா அப்படி ஒரு 1/2 மணி நேரம் போய் படுத்துருவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. அதான் சே வியூ செம்மையாக இருக்குது. அப்பா சாமி, இன்னும் கொஞ்சம் வா முசில், தனியாக வா முசில். அப்படி இல்லை எப்பா அங்கே புறானே. அந்த பசங்க போயிட்டாரு, இல்லைன்னா கூட ஃபோட்டோ எடுத்து தர சொல்லியிருக்கலாம். எப்பா சரியான வியூங்க. என்ன அத்திரிப்பள்ளி போகலான்னு பிளான் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டது. பயங்கர ஒர்த்து, வந்ததுக்கு பயங்கர ஒர்த்து. இவ்வளோதான் இல்லை, அத்திரிப்பள்ளி காட்டுக்குள்ளே. ஆமாம் காலையில் ஒரு 6 மணிக்கு எடுத்துருந்தோம் வண்டி. இதான அனுபவம். வருவோம் இங்கே இவ்வளோ பெருசாக எடுக்கணும், இன்னொரு தூரம் வருவோம், பிளான் பண்ணி வருவோம் நீட்டாக. அதான் ஃபஸ்ட் டைம் அனுபவம். சாமி காடு சரியான காடுங்க. அப்பா பயங்கரமாக இருக்குதுங்க ஏரியா. என்னெல்லாம் எனக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்பா எப்படி ஒரு இடம், ஃபோனில் பார்க்குறது எப்படிங்கிறது தெரியல. அப்பா அப்படியே ஆறு வருதுங்க. எனக்கு கிட்டத்தட்ட எங்கே இருந்து வரங்க இந்த ஆறு. எத்தனை கேசம் மழை வர மாட்டேங்குது. அங்கே பாரு பின்னாடி போச்சு போ, அங்கே அதிரிப்பள்ளியில் நனைய போகிறோம். சரியாக இருக்குதுங்க. அடுத்த மாதம் இன்னும் இப்போ வந்து கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்குது. ஜூன் ஜூலைலையும் வரணும். திங்கக்கிழமை வந்திருக்கோம். இந்த அதிரிப்பள்ளியில் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அப்பா ஏகப்பட்ட கார் நிற்கிது. பைக்கோட கார் தான் அதிகமாக நிற்கிது. எங்கடா பார்க் பண்ணுறது, நம்ம மட்டும் போய்கிட்டே இருக்கும். போகும்போது 2 வீலர் அங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அதிரிப்பள்ளி வந்தாச்சுங்க. அத்திரிப்பள்ளி ஸ்லோவே போலாம் கேஸ்வா. ஏதோ இருக்கா என்னன்னு பார்த்துட்டே போகலாம். கிளாஸு சன் கிளாஸு. அதிரிப்பள்ளிக்கு வந்துட்டோங்க. அதிரிப்பள்ளிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பைக் வந்து பார்க்கிங்க்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். பைக் பார்க்கிங் மேலே இருக்கு. அங்கே ஒருத்தன் பைக்கை வச்சு தடுமாறிட்டு இருக்கிறான். எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறான்.
அதிரிப்பள்ளிக்கு வந்துட்டுங்க சாமி. கிளைமேட்டு வேற லெவலு. இங்கேயே தங்கிட்டு காலையில் திரும்ப இதே ரூட்டில் போவோமா? பள்ளியில் வந்து பைக் பார்க் பண்ணிட்டோம். லாக் போட்டேன். இப்போ வந்து பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து அதிரிப்பள்ளி ஃபால்ஸ் போவோம். மழை வந்து வந்துருச்சு. மழை சவுண்டு கேட்குது இல்லையா? மழை வந்துருச்சுடா. அப்படியே எடுத்து நானும் வரேன். முன்னாடி போறியா? அவ்வளோதான், கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்கண்ணா இங்கேயே மாட்டிப்போமாண்ணா? இந்த ஆட்டம் இங்கேயே வந்துருச்சு பாருண்ணா. நானும் இந்த அண்ணனு பார்த்தோங்க. ஒரு வழியாக காலையில் 2 மணிக்கு வண்டி எடுத்தோம். எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. கடைக்கு அதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்டாப் பண்ணோம். அப்போ 1-2 இடத்துல வந்து ஃபோட்டோக்காக ஸ்டாப் பண்ணோம். கம்ப்ளீட்டாக வந்து ட்ராவலிங்லேயே தான் இருந்தோம். இப்போ தான் வந்து அதிரிப்பள்ளிக்கு வந்திருக்கோம். வேறு லெவல் ரூட்டுங்க. ஃபாரஸ்ட் அப்படி ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து மழை வரப்போகுது. நாங்கள் போய் தெளிவாக பார்க்குறோமா இல்லைங்கிறது தெரியல. மழை வந்து வரப்போகுது. மழை வர்றதுல தான் இருக்குது. நம்ம பார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. கேஷ் மட்டும் தான் அலோடு. நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்களே அது நாங்கள் 3 பேர்த்துக்கு 150 ரூபா, ஒருத்தருக்கு 60 ரூபா, 3 பேர்த்துக்கு 150 ரூபா போட்டிருக்காங்க. 60 ரூபா கூகுள் ஜெமினி நம்பாதுன்னு சொல்கிறல. இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து செக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகணுங்க. உள்ள எவ்வளோ தூரம் போகணுமா தெரியலையே. மழை வரத்துல போமாடா, ஃபோட்டோ எடுக்க முடியுமாடா? கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதிரிப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. மழை பெய்யுது, சுற்றி கட்டார் முட்டார்னு இடிச்சிட்டு இருக்கு. இன்னும் மழை பெய்ய போகுது. நாங்கள் போய் பார்க்க போகிற மாதிரியும் தெரில. செம்மையாக இருக்குது. காலையில் 2 மணிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் இந்த ஃபால்ஸ்க்கு வரத்துக்கு. சாயந்தரம் மணி 3:30 ஆகுது. இப்போ தான் வந்து வந்திருக்கோம். டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே, ஏன்னா நம்ம போய் ஃபுல்லாக பார்த்து இது பண்ணுறதுக்குள்ளே அது வந்து மழை வந்துடும். அதனால் நாங்கள் திரும்பவும் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஃபுல்லாக மறுபடியும் போய் அதிரிப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். இதோ இங்கே பெயிண்டிங்கில் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செம்மையான அட்வென்ச்சர். நாங்கள் வந்து காலையில் ஆக்சுவலாக வால்பாறை வழியாக வந்துட்டோம். வால்பாறை எதுக்குடா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒர்த்தையில் ரொம்ப மட்டமாக இருந்தது. வால்பாறையில் எந்த பிளேஸும் அட்வென்ச்சராக வந்து போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. எங்களுக்கு தகுந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியாக வரீங்கன்னா சும்மா அந்த டீ எஸ்டேட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறது, இந்த மாதிரி அட்வென்ச்சரான பிளேசஸ் தான் எங்களுக்கு வந்து எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்குது. போக போகிறோம். வந்துட்டோம். அப்பா சாமி, காலையில் இருந்திருந்தா வேற லெவலாக இருந்திருக்க மாட்டேங்குது. மிஸ் பண்ணிட்டோமே. என்ட்ரி பாருங்க. என்ட்ரி டைம் வந்து மார்னிங் 8 AM to 5 PM. காலையில் 8 மணிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று விட்டுறாங்க. இந்த ஊரில் ஒவ்வொன்றும் விட்டுறாங்க. 8 மணி, சரி 6 மணிலேருந்து 6 மணி குளிக்கிறோம்டா. டே நான் போய் குளிக்க போகிறேன். யார் என்ன சொன்னாங்க கேட்கலாம். முடியுது நான் போய் குளிச்சு மழையாவது மண்ணா கட்டி மழையிலையும் நாங்களாம் குதிப்போம். குளிக்கிறதுக்கான வந்திருக்கோம். காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருந்தோம். எப்படியா பேக் எடுத்து வந்தோம். இல்லைன்னா அவ்வளவுதான். என்னதுலாம் என்கிட்ட தான் இருக்குது. ஷூ கழட்டி விட்டுருவாரா? நம்ம பசங்க அங்கே போயிட்டு இருக்காங்க. எப்பா சாமி, ஒருத்தர் காலையிலேருந்து ஏன்டா வால்பாறை வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாக இருந்தோம். வந்து பயங்கர செம்மையாக இருக்குது. ஏகப்பட்ட கூட்டம். திங்கக்கிழமை வந்துருக்கு. திங்கக்கிழமை வந்தால் கூட்டம் இருக்கான்னு சொல்லி வந்தால் ஏகப்பட்ட கூட்டம். வேறு லெவலு. சவுண்டு கேட்குதா? ஆக்சுவலாக மானை இடிக்குது கட்டார் முட்டாருன்னு. மழை எப்போ வந்து ஊற்ற போகுதுன்னு தெரில. அவ்வளோ இதாக இருக்குது. பாருங்க. அப்பா அதிரிப்பள்ளிக்கு வந்துட்டோம். அப்பா வியூக்கு வந்துட்டோம். எப்படி தெரியுது சாமி, நம்பவே மழை வந்துருச்சு. மழை பெய்யுதுங்க பாருங்க. அதிரிப்பள்ளிக்கு வந்து நாங்கள் 2 நிமிஷம் கூட ஆகலை. அதிரிப்பள்ளிக்கு வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை. மழை ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நீட்டாக தெளிவாக பார்த்து குளிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்ப போகிறோம். பாருங்க. வாவ் சாமி,
பின்னாடி ஊற்றி பாருங்க மாம்சல் உள்ள 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 மாம்சல் என்ன தூக்கு எங்கடா இங்க இருக்குடா அப்படி இருக்கு ஓய்யோ டேய் என்னடா டேய் குட்டி இருக்கு டேய் தண்ணி லிக்குது தண்ணி லிக்குது இது எடுத்து போடுறா கேஷா இது எடுத்து போடுறா இத போடு நீ போயிரு இத போட்டு விடு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நாங்க 3 பேரும் காலையில 2 அப்பா மின்னல குட்டிர் முடி நான் குட்டி குட்டி பயப்படுறா அவர் வெட்டி இருக்கீங்க சவுண்ட் இங்க டேய் இது நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவேன் கட் பண்ணவல மாட்ட ஃபேமிலி நல்லா பங்கனி அப்புறம் மாட்டிக்குவேன் பாத்துக்க எனக்கு தெரிய கட் பண்ணி போடுறேன் அப்படியே ஏறலாம் ஏய் கொடை எடுத்து வந்துடலாமோ கிளவிங்க யாரா முன்னால ஏற முடியாது குமரா ஆடா டேய் ஓடு மழை வந்துருச்சு இங்க பாருங்க போனா இடத்த பிடிங்க குளிக்கலாம் நாம் போலாமா வந்த நேரம் மழை மக்கள் எல்லாம் திண்டாடுறாங்க கொடை பிடிச்சி பாவம் பாறையில திண்டாடிட்டு எவ்வளவு கூட்டம் சேர்ந்துருக்கு பாருங்களேன் எல்லாம் இங்க வந்து இந்த செட்டுகள் இல்லை இதுக்குன்னே போட்டுப்பாங்களே ஏன்னா கேரளா எப்போ மழை பெய்யுனே தெரியாது அதனால எப்போ மழை பெய்யுனே தெரியல அதனால இங்க ஒரு செட்டு அமைச்சிருக்காங்க வந்தா போலாண்டு தனியா தெரியும் அதுதான் வேணும் அது தனி இங்கே வச்சு தான் போவோம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டோம் அந்த அளவுக்கு வந்து மழை ஆரம்பிச்சிருக்கேன் நினைச்சு பார்க்கல அப்பா சாமி வேற லெவல் ஆகி போச்சு இன்னைக்கு 3 பேர் எங்க உட்காந்துருக்கோன்னா அதிரிப்பள்ளியில் வந்து 2 நிமிஷம் கூட ஆகல கொளுத்த மலை அத்திக்கிட்டி ஆனங்கட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ வந்து உள்ள ஒரு ஷெட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் மணி 4 ஆகுது திரும்ப இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு நாளைக்கு தான் வந்து திரும்ப வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மழை வந்து பேஞ்சு ஓஞ்சி நின்றுச்சு அந்தாண்ட பார்த்தா தெரியும் இன்னும் தூரல் மழை போட்டுட்ருக்கு இப்போ கூட வந்த 2 மைனர் குஞ்சுகள் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க அங்கே வந்து கயிறு போட்டிருக்காங்க அதானே கயிறு போட்டுருக்காங்க ப்ரோ அங்கே அதான் தெரியும் அங்கே போகுது அங்கே வரல அப்போ நமக்கு காலையில் இங்கே காலையில் பாரு கரெக்டு அங்கே போய் ஆரம்பிப்போம் துணியை கழட்டுவோம் சட்டியோட இறங்குவோம் ஆமாம் சட்டியோட அங்கே போய் இறங்குவோம் அங்கே இருந்து பொறுமையாக நீவிக்கிட்டு வருவோம் நீவிட்டுனா தண்ணியில் மிதந்துக்கிட்டு வருவோம் ஆமாம் குளிச்சுட்டு அதிரிப்பள்ளி ஃபால்ஸ் இங்கே தாங்க ஊற்றுது இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அளவுடு கிடையாது போயிட்டு இப்போ சும்மா பார்த்துட்டு மார்னிங் வந்து வரப்போகிறோம் கண்டிப்பாக அப்பா அங்கே வரணும் போதுரா வெயில் வருதுடா இப்போ வந்து அதிரிப்பள்ளியிலேருந்து கிளம்புறேன் ஆக்சுவலாக குளிக்கல மணி வந்து 4:45 ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் கரெக்டாக வந்து 2 நிமிஷத்தில் மழை வந்ததுனால நாங்கள் குளிக்கல திரும்ப ஸ்டே பண்ணிவிட்டு அதிரிப்பள்ளி ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து குளிக்கிறது எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி எடுத்து வீடியோ போகிறேன் நான் அதே ட்ரெஸ்ஸோட காலையிலேருந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு பேண்ட் செட்டில் மாட்டிட்டு ஓடிடலாம் இப்போ வந்து அதிரிப்பள்ளி வந்து இங்கேருந்து பார்த்தோமா இங்கே வந்து தண்ணி அதிக வழியில் குளிக்க விட்றாங்க இப்போ வந்து இதில் போய் போனால் அந்த கீழே போகலாம் அருவி கீழே போகலாம் அதனால் இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும் அதனால் வந்து இந்த மூச்சு திணறல் இருக்கிறவங்க வந்து கீழே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு 2வது ஃபால்ஸ் அதிரிப்பள்ளியிலேயே கீழே ஒன்று இருக்குது அதை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து கீழே இப்போ ஒரு 100 மீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் அது போயிட்டு பாய் ஆனால் மேலே குளிக்க அலோடு இருக்குது தண்ணி கம்மியாக வரப்போ ஆனால் கீழே அலோடு கிடையாது பாருங்க அதுங்காட்டியும் மழை பெஞ்சு மரம் சாஞ்சு போச்சு மார்னிங் நாங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமில் தங்கிட்டேன் மறுபடியும் மார்னிங் வந்து குளிச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் பக்கமாக வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெக் பண்ணி போயிட்டு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் மேலேருந்து கீழே வருது அவ்வளோதான் இன்னும் ஒரு 2 பெண்டு தாண்டினோம்னா அவ்வளோதான் ஐயோ சார் ஆனால் ஓரமாக போயிட்டேன் ஃபைனலாக அதிரிப்பள்ளியை வந்து பார்த்து முடிச்சுட்டு என்ன குளிக்க மட்டும் தான் முடியல அந்த குளிக்கிறது நாளைக்கு காலையில் குளிச்சுருவோம் ஏன்னா மழை வந்து எங்களுடைய டைம் வந்து கெடுத்துருச்சு இப்போ போய் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்தாச்சு
நாளைக்கு குளியல போட்டு சாப்பிட்டு கிளம்புறது தான். மழை வந்து எங்களை கெடுத்து விட்டுருச்சு. அவசரமாக குளிச்சு போக வேண்டாம், ஒரு குளிச்சு போங்க அப்படின்ட்டு. ஆனால் மழை பெய்யல எங்களுக்கு டைம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு. நாங்கள் 3:30 வந்துட்டோம், 3:30 வந்துட்டோம். 6 மணிக்கு மேலே வரலும். இப்போ மணி 6 இன்னமும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதான் மேலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கவங்களாம் மேலே வரலும் போகிறதுக்கு டைம் இருக்கணும். அப்போ மழை பெய்யல நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நேரம் கிளம்பியே இருப்போம் ஊருக்கு. மழை வந்ததுனால ரோடு கம்மி நிறுத்திடுச்சு. இதுதான் நம்ம இன்னைக்கு நைட்டு தங்க போகிற ரூமு. நைட்டு வந்து ரஞ்சித்தோட பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போது சூப்பராக இருக்குங்க. 3 பேர் நீட்டாக படுத்துக்கலாம்டா. அது பெட்டில் கீழே கூட போட்டு படுத்துக்கலாம். அருமையான இடம்டாடி. தப்பே இல்லைடா முசலு. இந்த அமௌண்ட்டுக்கெலாம் கரண்ட்டெல்லாம் அமௌண்ட் இல்லை, கம்மி அமௌண்ட்டு, பிரச்சனை இல்லை. எப்படி எப்படி இவனுங்களுக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? வந்து பின்னாடி இதில் கட்டில் அடிச்சுக்காதரா. அங்கே பாரு மண்டை கட்டெல்லாம் பொழந்து போயிடும். குதிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறாமா அவனுக்கு 2 பேர்த்துக்கும். செம்மையாக தூக்கம் வருது. சரி வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எனக்கு பசிக்கல. ஏய் இன்னத்தாண்டா குடுறான் யாருமிடா உனக்கு. சரி நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பாட்டு போட்டுருக்கியா? வேறு ரூம் செம்மையாக இருக்குங்க. கேரளாவில் 2 நாளைக்கு கரண்ட் வராதாம்மா. அடித்து சாயந்தரம் 3:30 மணிக்கு பேஞ்ச மழையில் எல்லா பக்கம் மரம் முறிஞ்சு விழுந்து கரண்ட் கம்பெல்லாம் இதாகி போச்சு. இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். இங்கே மட்டும் தான் ஏதோ இருக்குது, மற்றபடி எல்லா பக்கமும் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமாக அலைஞ்சு ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். பூரியா? இங்கே தான் ஏதோ இருக்குது. மெனு பாரு, கம்மி ரேட்டாக இருக்குது பாரு. இல்லை கரண்ட் இல்லைன்னு சொல்லி எல்லாம் போட்டு தாக்கி போட போகிறாங்க. சாப்பாடு வந்துருச்சு. கனெக்ட் ஆகிடுச்சு. பிரியாணி ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. ஆனால் வெறும் வெள்ளை கலர் தான் இருக்குது. இந்த மாதிரி இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆனால் சூப்பராக சூப்பராக இருக்குங்க. அதில் தொட்டு சாப்பிட்டு அப்படி நான் சொல்லிடு. இது மட்டும் அதிகமாக கொடுத்தாங்க. இந்த சொர்ணை வந்து சிக்கன் இருக்குடா. என்னடா? ஓ சிக்கன் பிரியாணி ஆஃபா? சிக்கன் இல்லை. சோறு பாருங்க. என்ன சோறு? சிக்கன் வச்சு சிக்கன் பிரியாணி. இப்போ ஏன் சாப்பிட்றது பாருங்க என்ன சோறு? இது பிரியாணி ரைஸ். இப்போ நான் சாப்பிட்றது பாருங்க என்ன சோறு? இது எல்லாமே வந்துட்டு சிக்கன் ரைஸு, சாரி பிரியாணி ரைஸ். இது எல்லாமே இது ஆஃப் பிரியாணி ரைஸ். பார்த்தீங்களா அந்த குழம்பு சாஸ் கூட இந்த குழம்பு கூட எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏர்லி மார்னிங் வந்து ரூம்லேருந்து எங்கே கிளம்பிட்டோன்னா அந்த சும்மா வச்சுட்டு போனாண்டா. யாராவது கேட்டால் என்னடா பண்ணுவீங்க? ஃபைன் போட்டு கட்டிடுறியா? சும்மா வச்சுக்கோ, பரவாயில்ல வண்டியில் மாட்டிவிடுவோம். டேய் திடீர்னு யானை தோறச்சுன்னா என்னடா வண்டியில் போட்டு பேசி என்னடா. இப்போ ரூம்லேருந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டு நம்ம அதிரப்பள்ளி ரூட்டை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா எப்படியும் அங்கே சைட் சீன் யானை வந்து அதிகம் வரும், அதனால் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நான் போயிட்டு அங்கே கவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அதிரப்பள்ளி வியூ. இதை தாண்டா இந்த தூரத்துலேருந்து எடுத்து போகிறேன். இந்த மேலே எதுவும் ஸ்டே இருக்க மாட்டேங்குதுடா. இந்த ஸ்டேல இருந்து தானே எடுத்து போகிறாங்க. இங்கேருந்து பாரு, ஃபோனில் பாரு எப்படி தெரியுன்னு. இதை தாண்டா இவனுங்க அந்த பெருசாக தூரத்துலேருந்து காமிக்கிற மாதிரிலாம் இது பண்ணுறானுவ. இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறானுவ, இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறானுவ. இதை மட்டும் வெட்டி விட்டுட்டோம்னா வச்சுக்கோ, தண்ணி இப்போ கம்மியாக வருதுடா. அட செக் டேம்ல அடிச்சு தான் விடுவாங்களே இருக்கு. இங்கே பாரு இப்போ தண்ணி கம்மி. மழை பெஞ்சது தண்ணி இதனோட ஊத்துறா ஊற்றுது. அதுதான் இது நேற்று தட்டார் புட்டார் நடிச்சது தண்ணி காணா. நேற்று எப்படி அந்த அது என்னது இல்லை நேற்று எப்படி அந்த சாரல் அடிச்சுது? சாரல் எப்படி அடிச்சுது? அவ்வளோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு, வெக்கேட் பண்ணி சாத்திட்டோம். இப்போ வந்து அடுத்து அதிரப்பள்ளி அந்த ரிவர் சாலக்குடி ரிவரில் போய் நம்ம குளிக்கிறதுக்கு போகிறோம். குளிச்சுட்டு அடுத்து கிளம்புறது தான். கையில் இருக்குது. வந்துட்டு அத்திரிப்பள்ளிக்கு வந்தீங்கன்னா இதுதான் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த வழியே போகணும். நம்ம வந்து நேற்று சாயந்தரம் வந்தப்போ கரெக்டாக மழை வந்ததுனால குளிக்கல. இப்போ போய் குளிக்கிறதுக்காக திரும்ப ரூம் ஸ்டே வந்து நம்ம நைட்டு எடுத்து தங்கியிருந்துட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கோம். மார்னிங் 9 o'clock வந்து இது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க பாரு. இதுதான் அத்திரிப்பள்ளி ஃபால்ஸ்க்கு போகிற ரூட்டு. இதில் தான் போகணும். பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இது வந்து இங்கே டிக்கெட் எடுத்து போகணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே தான் வந்து நம்ம பைக் பார்க்கிங் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து போகலாம். நீட்டாக எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்னிங் டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க.
என்ன அவ்வளோ பண்ணிட்டு இருக்கு. காலையிலேயே எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் வந்து கிடைச்சது. ஆக்சுவலாக அத்திரிப்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். நேற்று வந்து போகும்போது டிக்கெட் எடுத்துட்டோம். ஒருத்தருக்கு வந்து 60 ரூபா. இருங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அந்த தடவை சொல்கிறேன் நான். மழை பெஞ்செல்லாம் இந்த அத்திரிப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகிற இடத்துல வந்து இந்த குப்பை விழுந்ததுனால இது எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது டூரிஸ்ட் போகிறதுனால எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, ஒரு குப்பை கூட இல்லாமல். அதாவது பிளாஸ்டிக்கும் கிடையாது, இந்த மாதிரி மரத்தில் இருந்து உழுவுற இலையுமே எடுத்து போடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, அது என்ன கடந்தா என்ன, அது வாட்டர் பாட்டில் இருந்தா என்ன, இதாக இருந்தா என்ன, அப்படியே போட்டுறாங்க. இங்கே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு மழை பெஞ்சு சாயந்தரம் பாருங்கலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டேன், பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நேற்று நாங்கள் கரெக்டாக 3:30 என்ட்ரு ஆகணுமா. டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு 60 ரூபா, 3 பேருக்கு 150 ரூபா வாங்கிட்டோம். உள்ளே போகும்போது அந்த டிக்கெட்டில் பஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது ஒன்ஸ் அந்த டிக்கெட் வந்து ஒன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். திரும்ப வந்து வெளியே வந்துட்டு பண்ணி திரும்ப இன்னும் எத்தனை பேர் வரீங்களோ அவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். ஆனால் நாங்கள் கரெக்டாக போகும்போது நேற்று என்ன ஆயிடுச்சு, மழை வந்துருச்சு. கரெக்டாக போய் கீழே அந்த சாலக்குடி ரிவர்கிட்ட நிற்கிறோம், மழை வந்துருச்சா. போனால் மழை வந்துருச்சுன்னு சொல்லி அங்கேயும் செட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே கேரளா எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய செட்டு போட்டிருக்காங்க மக்கள் டூரிஸ்ட் வரும்போது ஓரமாக நிற்கிறதுக்கு. நாங்கள் வந்து மழை நின்று ஊட்டி நல்லா என்ஜாய் பண்ணோம். தண்ணியில் மட்டும் தான் குளிக்கல, மற்றபடி ஃபோட்டோ எடுக்கிறது, கீழே பார்க்குறது, மேலே பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 6:30 கிளம்பிட்டோம். ரூமில் ஸ்டே பண்ணிட்டு எங்களுக்கு 3 பேருக்கு வருத்தம். எப்பயுமே வந்து குளிக்காமல் போகக்கூடாது, குளிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு அப்போ தான் என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிளானு. இப்போ மார்னிங் வந்தோம். நாங்கள் டிக்கெட்டு நேற்று எடுத்து டிக்கெட்டே வந்து காமிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து இது வள்ளம் உள்ளே வந்தாங்க, மழை வந்துருச்சு, அதனால் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டோம். அலோவ் பண்ணிட்டாங்க. அத்திரிப்பள்ளி ஃபால்ஸ் ரூட்டுக்கு போகும்போது தேவையில்லாத ஏதாவது நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கானது, ஃப்ரூட்ஸ் போடுறதுக்கான தனியும் பிளாஸ்டிக் போடுறது தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மோசங்க, உண்மையிலுமே ரொம்ப மோசங்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம். நாங்களும் நான் ஒரு 2-3 இடத்துக்கு தமிழ்நாட்டில் 4-5 இடத்துக்கு போயிருக்கோம். ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்னிங்லேருந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா வரத்துக்கு பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நேற்று வால்பாறையில் பார்த்தோம்ல, வால்பாறை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நேற்று பார்த்தங்க போட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த போட் ஹவுஸில் இந்த வீடியோவில் கிளிப் ஆட் பண்ணுற பாருங்க, அப்படி கலீஜாக குப்பை கொட்டி வச்சு தான் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீட்டாக போதுற தண்ணி குளிக்கிற அளவுக்கு. நேற்று இந்த கயிறு அங்கே கட்டியிருக்காங்க, ஃபோனில் தெரியாது இங்கே இருக்குது, அந்தளவுக்கு தண்ணி போச்சு. நீங்கள் ஏங்கண்ணா இல்லை நேற்று மழை பெஞ்சே இன்றைக்கி தண்ணி வரல. ஓ இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தண்ணி வர மாதிரி மெதுவாக வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்கண்ணா. இங்கே பெஞ்சு தண்ணி வந்து போயிருக்கு. ஓ படிஞ்சிடும். அதான் ஓகேங்கண்ணா. ரெகுலராக வால்பாறை சைடு ஓகே. ஓ இங்கே ரெகுலர் தண்ணி வந்து வால்பாறை சைடு மழை பெய்யணும். அதான் ஓகேங்கண்ணா. காலைல 6 மணிக்கு அந்த லைன் ஓப்பன் ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணணும். 6 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணணும். ஓகே 6 மணிக்கு வாங்க 10 மணி ஆகிடும். ஓகே எந்த ஊர்? சேலம் சங்ககிரி. படத்துலலாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்களேன், எப்படி இருந்தா நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நேற்று சாயந்தரம் எப்படி இருந்து தெரியுங்களா இந்த சாலக்குடி ரிவர், அத்திரிப்பள்ளி அந்த ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்களா, அது ஊற்றுறது அந்த இடத்துல தான். அது நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்குது. நேற்று வந்து வேறு மாதிரி இருந்ததுங்க, ஆனால் இன்றைக்கி ஒர்ஸ்ட்டுன்னா ஒர்ஸ்ட்டு அப்படி ஆகிப்போச்சு. அப்படி தண்ணி ஒரு 80% ட்ராப் ஆகிடுச்சு, தண்ணியே இல்லை, அப்படி இருக்குது. ஸோ ரொம்பவும் பேடாக இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை. நேற்று வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி பயங்கரமாக ஆர்ப்பரித்து ஓடிச்சு, குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க, இன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி நேற்றுனோட அதனுடைய ஃப்ளோ லெவலும் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் நேற்று நாங்கள் இங்கே இருக்கும்போது மழை பெஞ்சுது, ஆனால் எதனால் தண்ணி வந்து சடனாக இப்படி குறைஞ்சதுன்னு தெரியல. நேற்று நிறையா வந்துச்சு, அப்படி படிப்படியாக குறையலாம், ஆனால் ரொம்ப ஓவராக குறைஞ்சிருச்சு ஒரே நாளில். ஸோ இதாக பாருங்கள், பேக்ரவுண்ட் பாருங்கள், இதான் சாலக்குடி ரிவர். அது அப்படியே அங்கே போய் அந்த அத்திரிப்பள்ளி ஃபால்ஸ்னு சொல்லி இருக்குது, அது வந்து ஊற்றுறது அங்கே தான் போகுது. உள்ளே போய் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம பசங்க 2 பேர் அங்கே உள்ளே போயிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு சேலத்துக்கார் நம்பூருக்கார் அங்கே இருந்தார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே ஓடிட்டாங்க. அதுதான் உள்ளே போகிறோம். இங்கே தான் அந்த இது இருக்குது, போய் இங்கே குளிச்சுட்டு அடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே இப்போ அங்கே போகிறாங்க. கேஷ்வா ஏய் நில்லுடா.
ஜானி சின்ஸ் பாருங்க இங்க வந்து ஜானி சின்ஸ் மியா கலிஃபாவோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல விடுறாங்களா ஒண்ணுமே தெரியல. ஸோ எடுக்கிற அளவுக்கு அங்கிருந்து பார்த்துட்டே விளையாண்டானா. கதிங்களா கதிங்களா வீடியோ 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 காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? காலையில் 10 மணிக்கு இல்லைண்ணா 8 9:30 காலையில் 9:30 மணிக்கு குளிக்க வந்தோங்க. இப்போ குளித்து முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரமாக குளித்து முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போகிறோம். சரி போகிறப்ப இங்கே இந்த பெரிய ஃபால்ஸில் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு தாங்க ஐடியா. இப்போ காலையில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆனால் இப்போ ஓரளவுக்கு அதிகமாக வந்துருச்சுங்க. மீண்டும் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதாங்க. வருதாண்ணா தண்ணி வருதா? காலையில் அந்த மாதிரி நேற்று அந்த மாதிரி வருது. ஆனால் காலையில் பார்க்குறப்போ ஒன்றுமே வரல. எங்கே ரொம்ப ஆளுங்க ஃபோட்டோ எடுக்கணும் பார்ட்டி பேக்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதிரிப்பள்ளி இந்த சாலவாடியில் குளிச்சுட்டு இவனுங்க ஃபால்ஸை பார்க்குறதுக்கு கீழே போயிட்டுருக்காங்க.
இதுக்கு தாண்டி சின்ன வயசுலேயே வந்து அனுபவிச்சுக்கணுங்கிறது. அங்கே மேலே பாருங்க 2 வயசானவங்க வராங்க பாரு, தொட்டு மாறிக்கிட்டு போவாங்க பார்க்கணுன்ட்டு. கேஸ்வா சும்மா சிங்கிளாக போகிறது. நம்ம இந்த அத்திரிப்பள்ளி ஃபால்ஸுக்கு கீழே போயிட்டுருக்கோம், மேலே எடுத்தோம் கீழே போயிட்டுருக்கோம். நேற்று செம்மமலை எனக்கு சாயந்தரம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் வந்துட்டு நமக்கு போயிட்டு வந்த பார்த்த நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு நம்ம அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காகிதம், வாட்டர் பாட்டில், இந்த குவாட்டர் பாட்டில் ஏகப்பட்டது கிடக்கும். நிறையா டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்துருக்கேன். நேற்று இந்த வால்பாறையில் பார்க்க இந்த போட்டஸில் கூட எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் கிடந்துச்சு. ஆனால் இதில் பாருங்கள், இவங்க இந்த மரத்தினுடைய இலையவே கூட்டி ஓரம் பண்ணுறாங்க. மக்கள் வந்து இதில் நடந்து போகிறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. காலையில் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மேலே ரோட்டு மேலே இருந்து பார்த்தோம். அப்போ இந்த ஃபால்ஸில் வந்து சும்மா லைட்டாக ஊற்றி பைப்பில் ஊற்றுற மாதிரி. ஆனால் இப்போவும் ஏகப்பட்டது ஊற்றுது. இப்போ ஒரு 10 மணிக்கு மேலே அந்த டேம் திறந்து விடுவாங்க போல, எல்லாம் டூரிஸ்ட் வரதுனால. இப்போ வந்து பயங்கரமாக ஊற்றுது. அதுலேயும் கம்மியாக லோவாக ஊற்றிட்டு இருந்து இப்போ அதிகமாக ஊற்றுது. இதுலேயும் இப்போ வந்துட்டு அதிகமாக ஊற்றுது.